வாழ்க்கையில் எல்லாரும் மீட் பண்ணுற அந்த பிரிக்க முடியாத உறவு தான் நண்பன். ரொம்ப நாள் கழித்து உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறப்போ நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணிங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். சும்மா கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. நாங்கள் போட்ட மாஸ்டர் பிளான் தான் சோறு தாங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்துச்சு. வேக வேகமாக கடைக்கு போய் பாஸ்மதி அரிசி கேட்க அந்த கடையில் இருந்தாக்கா என்னப்பா பிரியாணியா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனவங்க பாருங்கள். ஒரு லொக்கேஷன் பிரியாணி ப்ளஸ் லொக்கேஷன் 100 மார்க்கு போடலாங்க. எண்ணெய் விற்கிற விலைக்கு குட்டையில் தேங்குற மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய். சரி எண்ணெய் தான் அதிகமாக ஊற்றிருக்குமேன்னு பார்த்தா நெய்யை வேறு 2 கையில் வச்சுக்கின்னு இதை நான் தான் ஊற்றுவேன், முதல்ல தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரோ மாஸ்டர் வேறு அடிச்சுக்கினானுங்க. எண்ணெய்க்கும் வலிக்காத மாதிரி அவன் கையும் வலிக்காத மாதிரி பொறுமையாக எண்ணெயில் அந்த வெங்காயத்தை தள்ளி விட்டுருந்தான். அவன் என்னையோ பிரியாணிக்கு லோடு கணக்கில் வெங்காயத்தை தள்ளிட்டு இருந்தான். டே ரைட்டாக கொஞ்சம் வெயிடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை நிறுத்தினானே. காசா பணமா போட்டு விட்றா காரத்தை அப்படின்னு மொத்தத்தையும் அள்ளி போட்டான் இருந்த பச்சை மிளகாவை. மறுபடியும் இப்படி ஒரு தள்ளு அப்படி ஒரு தள்ளு. என்னடா நீங்கள் மட்டும் தான் போடுவீங்களா, நானும் ஒரு மாஸ்டர் தாண்டான்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம கொஞ்சம் அள்ளி போடலான்னு எடுத்தது தான் தக்காளியை மொத்தத்தையும் கொட்டிட்டு இந்த மேலே இருக்கிற புதினா இலையை மேலாப்புற பழப்பறம் தூவி விட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் ஒருத்த கண்ணாடி போட்டுன்னு எதுக்கு தான் வந்தோன்னே தெரியாமல் நின்று இருப்பான். அவன் என்னடா பிரியாணி வாசனையே வரல அப்படின்னு கேட்டால் எட்ரா மச்சான் இஞ்சி பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு எடுத்து விட்டதுக்கப்புறம் தாங்க பிரியாணி வாசனையே கொஞ்சம் வந்தது. என்னதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு போட்டாலும் பிரியாணியில் மெயினே சிக்கன் தான். அடுத்து சிக்கன் எடுத்து ஆல்ரெடி நாங்கள் கழுவி வச்சுருந்தோம். அந்த கழுவி வச்சிருந்த சிக்கன் எடுத்து ஃபுல்லாகவே போட்டு இப்படி ஒரு தள்ளு அப்படி ஒரு தள்ளு. என்னடா இது மஞ்சளாக இருந்த கிரேவி கலராக மாறிடுச்சு, ரெட் கலரில் இருக்கே அப்படின்றத மட்டும் பார்க்காதீங்க. பக்கத்தில் ஒருத்த கண்ணாடி போட்டுன்னு உட்காந்துருப்பான் பனியன் போட்டுன்னு. அவன் பண்ண வேலை என்னன்னா சில்லி பவுடருன்னு தெரியாமல் மொத்தத்தையும் கொட்டிட்டாங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா சில்லி பவுடரு. ஐயோ ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லைங்க நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் சிக்கன் பீஸ்லாம் எண்ணெயில் விளான்னு இருக்குங்க. என்னடா தண்ணியில் அரிசி நீச்சல் அடிக்குது, இது கரெக்டாக வந்துருமாடா அப்படின்னு கேட்டால் தம் போட்டால் எல்லாமே சரியாயிட்டானே. நம்ம மாப்பிள்ளை சொன்னதுக்கப்புறம் தம் போட ஆரம்பித்தான். வாங்க தம் போடுற நேரத்தில் உங்களுக்கு எல்லாரும் சிரிப்பு மருந்து தரேன்னு மாப்பிள்ளை கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபுல்லாகவே ஒரு ஃபன் மூடாக போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்க ஃப்ரெண்டாண்ட போங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு உங்களை ஃபன் பண்ணி அனுப்புவாங்க திருப்பி. நண்பன் மட்டும்தாங்க எப்பயுமே நீங்கள் ஃபீல் பண்ணும்போது கூட சேர்ந்து ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த நொடியே உங்களை சரி பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட திறமை இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்டு இல்லாமல் இது வரைக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க.
எட்ரா மாப்பிள்ள அந்த நெய்யன்னு சொல்லிட்டு மொத்த நெய்யும் மேலே விட்டு அப்படியே ஒரு திருப்புனதுக்கப்புறம் வந்தது பாருங்க வாசனை. அடடடடடா, ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணிலாம் ஒரு பிரியாணியாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுற பழக்கம்லாம் இருக்குது போல். வாடா கை கழுவலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஏற்றுன்னு வந்துட்டான். அங்கே வந்து நான் சும்மா இல்லாமல் அங்கேயே வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் ஏசி ஹோட்டலில் 1000-2000 காசு கொடுத்து டிவியோடு சாப்பிட்டாலும் இப்படி வட்டமாக உட்காந்து அந்த இலை வைக்க கூட ஒழுங்கான தரை இல்லாமல் எல்லாரும் உட்காந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் பேசிட்டு சாப்பிட்றப்போ வர ஃபீல் இருக்குல்ல, அது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. நீங்களும் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ நண்பா, இந்த வீடியோத்தோடு நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் விக்கி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. கமெண்ட்டில் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். பை.